செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே
உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை கூட்டிச் சேர்ப்பித்த தயவுக்காய் மகிமை. உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே, இந்த நிருபத்திலே அவர் எழுதுகிறார், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்கிறார். ஒரு விலையேற பெற்ற ஒரு மூலைக்கல்லை அவர் சீயோனில் வைக்கிறார். அந்த கல்லின் மேல் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம், தோற்று போவதில்லை என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூலைக்கல், ஒரு மூலைக்கல். அந்த கல்லை குறித்து அவர் 4வது வசனத்திலையும் பேதுரு எழுதுவார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் அந்த ஜீவனுள்ள கற்களைப் போல அந்த மாளிகையிலே நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூலைக்கல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் எழுதுவார், எபேசு பட்டணத்திலே இருக்கிற தேவ ஜனத்திற்கு 2:20 எபேசியர், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். மூலைக்கல். சியோனிலே ஒரு மூலைக்கல், ஒரு விலையேற பெற்ற தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட ஒரு மூலைக்கல்லை வைக்கிறேன் என்றார். கிறிஸ்து இயேசுதான் மூலைக்கல். அவரிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவர்கள் வாழ்விலே அவங்க வெட்கப்பட்டு போகிறதில்லை, தோல்வி அடைகிறதில்லை. தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அப்படியே அவரை விசுவாசித்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்களும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. எசாயா 49:23 கடைசி பாகம். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தர் நமக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவங்க எப்படி வெட்கப்படாமல் இருப்பாங்களோ, அந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இன்றைக்கு விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள், அவருக்கு காத்திருக்கிறவர்களும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆகவே நாம் தைரியமாக பூரணமான ஒரு நம்பிக்கையோடு கூட அவரை நம்ம நோக்கி பார்க்க முடியும்.
அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. சங்கீதம் 34 5வது வசனம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் எப்படிப்பட்ட மகத்துவமான வார்த்தைகளை நமக்காக எழுதியிருக்கிறார். மகத்துவத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இது நம்முடைய சொந்த காரியம். வேத வாக்கியம் இது நமக்குரியது. நமக்கென்று தேவன் எழுதி கொடுத்த ஒரு மகத்துவம். அவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 2 வசனங்களை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தருடைய ஜனம் தோற்று போகிறதில்லை. அதனால தான் நம்ம கர்த்தருடைய ஜனமா வாழணும். ஒரே ஒரு வாழ்க்கை, தேவன் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை. இது முடிஞ்ச பிறகு பூமியில் இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்லை. இது ஒரே ஒரு வாழ்க்கை. இது முடிந்த பிறகு நித்தியம். மேலையும் நித்தியம்தான், கீழையும் நித்தியம்தான். முடிவே இல்லாத ஒரு வாழ்வு, நித்திய சந்தோஷம், நித்திய அழிவு. எதுலையாலும் ஒன்றில் மனுஷன் போய் சேருவான். ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம தேவ ஜனமாக வாழணும். கர்த்தரை அவங்க விசுவாசிப்பாங்க, கர்த்தருக்காய் காத்திருப்பாங்க, கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க. அவங்க தான் தேவ ஜனம். ஆகவே கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்காய் காத்திருந்து கர்த்தரையே நோக்கி பார்க்கிற தேவ ஜனம், கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தை உடையவர் நம்ம கூட அவர் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுகிறது இல்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை என்று எசாயா 54:4 சொல்லப்பட்டிருக்கும். பயப்படாத, ஒரு காரியத்துக்கும் நீ பயப்படாத. பயந்தா நமக்கு துன்பம் நேரிடும். யோபு பக்தன் பயந்தான், பயந்தது நேரிட்டது என்றான். அவனுக்கு வந்த துன்பங்கள், சோதனைகள் அது அத்தனை கொடுமையானது. ஒரே நாளிலே பிள்ளைகளை இழந்து, அவனுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்து, சரீரத்தின் ஆரோக்கியத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்தான். இழந்த போது அவன் சொல்லுறான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. தேவ ஜனத்தை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுகிறது இல்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் துணை செய்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ ஜனத்தோடு கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் துணை செய்கிறார். கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். ஆகவே நீ வெட்கப்பட்டு போகிறது இல்லை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் துணை செய்கிறபடியால் நான் வெட்கப்படேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. எசாயா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு
துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆகையால் நான் வெட்கப்படேன். பார்த்தீங்களா? இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஆண்டவராகிய இயேசுவுக்கு நிறைவேறிய வார்த்தை. இந்த வேதத்தின் வார்த்தை நமக்கும் சொந்தம்தான், நமக்கும் உரியது. அது முழுவதும் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுறோம். வெற்றியா தோல்வியா, நமக்கு இது ஜெயமா அல்லது ஏமாற்றமா என்றெல்லாம் நம்ம பயந்து கலங்கிடுறோம். ஆகவே பயப்படுகிறபடி வெட்கம் அடைஞ்சிடுறோம். யோபு பக்தன் சொன்னது போல, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று சொன்னது போல நம்ம நினைத்து பயப்படுறோம். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன். அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு ரெண்டு மனசு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஆகவே நான் வெட்கப்படுகிறதில்லை, நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர், பிசாசினுடைய கிரிகளை அழித்த தேவகுமாரன். அவருடைய ஜெயத்தை நமக்கு தருகிறார். அவர் ஜெயம் பெற்றவர், என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உனக்கு வேறொரு துணை வேணும்னு இல்லை, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:13-14. உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவ ஜனத்தை பார்த்து சொன்னார். தேவ ஜனம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லப்பட்ட காரியம் என்றாலும், நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் தான். தேவ ஜனங்கள் எல்லாருமே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் துணை என்று நம்புகிறவங்க எப்படி ஏமாத்திடுறாங்க, கைவிட்டுறாங்க, நம்பிக்கை துரோகம் செய்துடுறாங்க. உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது. கட்டின கணவரையோ மனைவியோ பெற்ற பிள்ளைகளையோ இன்றைக்கு நம்பவே முடியாத சூழ்நிலை. பெற்றோர் யாரையுமே நம்ப முடியாது. நம்பிக்கைக்கு உரியவர் நமக்கு துணை செய்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் ஜெயம் பெற்றவர். அந்த ஜெயம் பெற்றவர் நம்மோடு கூட இருக்கிறனால நம்ம தோற்று போவதில்லை, நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், மகிமையானவர். தேவ ஜனங்களுக்குள் அவர் ஒரு ஜெய கம்பீரமானவர். நம்ம எசாயாவில் வாஸ்த வசனம், அது யாக்கோபே இஸ்ரவேலே என்று யாக்கோபை பார்த்து இஸ்ரவேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தேவ ஜனங்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ஜெயபலமானவராய் இருந்தார். என்னாகமம் 23:21.
அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அவங்களுடைய குற்றத்தை பார்க்கறதில்லை, அவங்கள குறையே பார்க்கறதில்லை. அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களுக்குள் அவர் ஜெயபலமானவராய் இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியம்தான். ஆகிலும் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. அவர்கள் ரட்சிப்பை பெறவில்லை. வந்த இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. அவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு காரணமானவர்களாயும் இருந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க இன்னுமே அந்த பழைய ஏற்பாட்டு அந்த காலத்துக்குள்ளே தான் அந்த முறைமைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு பழைய ஏற்பாடு முறைமை தான். ஆகவே தேவன் அவர்களுடைய பாவத்தை பார்க்கறதில்லை. நம்மிடத்தில் அப்படி அல்ல. கர்த்தர் நம்மிடத்தில் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பார்த்து அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் சுட்டி காண்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தையே கண்டித்து உணர்த்துகிறவர். நம்மளை சும்மா விடுவாரா? நமக்கு அப்படி. ஆனால் அவர்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி தான் இப்போ வரைக்கும் தேவன் அவர்களை அப்படி தான் பார்க்கிறார். இப்பொழுதும் அவர்கள் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற அநேக நாடுகள் அவர்களை பகைக்கிறவங்க தான், எதிராளிகத்தான். இப்போ நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கண்ணில் நம்ம பார்க்காவிட்டாலும் நம்ம கேள்விப்படுறோம், நம்ம காணொளி காட்சி மூலம் பார்க்குறோம். யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் எதிராளிகள் மத்தியில் அவர்களுக்கு தோல்வி இல்லை. அவர்களை யாராலும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்போ நம்ம வாசித்தோம், இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்குள் ஜெயபலமானவராய் ஜெயகம்பீரமானவராய் இருக்கிறார். போன வாரத்தில் கூட இஸ்ரேல் தேசத்தின் பிரதமர் பெஞ்சமின் புலம்பல் சுவரில் போய் அவர் முட்டி அவரும் போய் ப்ரே பண்ணுறார், ஜெபிக்கிறார். அங்கே யூதர்கள் எல்லாம் ஆண்கள், அந்த ஆண்களும் பெண்களும் எல்லாருமே போய் அந்த சுவர்கிட்ட போவாங்க. நம்மளும் அங்கே 2 முறை போயிருக்கோம், பார்த்துருக்கோம். யூதர்கள் எல்லாம் அப்படியே சுவரில் என்ன ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே அதை வாசித்து அப்படியே முட்டி ப்ரே பண்ணுவாங்க. அப்படித்தான் இஸ்ரவேல் பிரதமர் போய் புலம்பர் சுவரில் அப்படியே அவரும் நல்லா ப்ரே பண்ணிட்டு அவர் ஒரு காரியத்தை எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை அந்த சுவரில் அவர் எழுதி வைத்து வந்திருக்கிறார். ஈரானோடு இப்போ யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் இப்போ வார் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் ஈரானும் அடிக்க தான் செய்கிறாங்க, இஸ்ரேல் பயங்கரமாக கொடுக்குறாங்க. சென்ற நாட்களில் அவர்களுடைய இராணுவ ஸ்தலம், அணு உலை, இப்படி நிறையெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. இராணுவ தலைவர்களை, முக்கியமான தலைவர்கள், விஞ்ஞானிகள், இவங்களை எல்லாம் கூட அழிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த புலம்பல் சுவரில் பிரதமர் எழுதின வார்த்தை என்ன அப்படிங்கிறது இப்போ வெளியாகிருக்குது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை அங்கே எழுதியிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும். யூதர்கள், இஸ்ரவேல் ஜனம், அவங்களுடைய எதிராளி மத்தியிலே, சத்துருக்கள் மத்தியிலே ஒரு துஷ்ட சிங்கத்தை போல் எழும்புவார்கள். பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். பாலசிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்பாங்க, தலை குனிய மாட்டாங்க, நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். பார்த்தீங்களா, என்ன ஒரு வீரவசனம்! அப்படிதான் இந்த வேத வாக்கியத்தில்
என்னாகமம் 23:24 எழுதப்பட்டபடி தான் அவங்க அப்படி தான் ஆவேசத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தரையும் எதிராளி என்றால் அழிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு தான் படுப்பாங்க, அதுவரை படுப்பதில்லை. அவர்களுக்குள் இருப்பவர் ஜெயகம்பீரமானவர் என்று நம்ம வாசித்தோம். என்னாகும் 23:21 அவர்களுக்குள் இருக்கிறவர் ஜெயபலம் ஜெயகம்பீரமானவர். ஆகவே அவர்களுக்கு தேவன் ஜெயம் கொடுக்கிறார். அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ ஜனம். தேவ ஜனம் ஆண்டவராகிய தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். அவர்களுக்குள் இருக்கிற தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். ஆகவே அவர் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வெற்றி தான், அவர்களுக்கெல்லாம் ஜெயந்தான். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடுறாங்க. யாத்ராகமம் 15 முதல் வசனத்தில் ஒரு வெற்றி கீதம் பாடுறாங்க. சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து அங்கே பார்வோனுடைய சேனைகள் சமுத்திர ஜலத்திலே அழிக்கப்பட்ட போது அழித்து அவங்க மறுகரை சேர்றாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு வந்த இக்கட்டு பயங்கரம். சிவந்த சமுத்திரம் இனி எப்படி போகிறது? தேவன் வழிநடத்தி வந்த பாதை கடக்கவும் முடியாது, நீந்தவும் முடியாது, தாண்டவும் முடியாது. எப்படி போவது? ஜனங்கள் மோசை எதிர்த்தாங்க. மோசை கத்தரிடத்தில் போனோம். கத்தர் சொன்னார், உன் கோலை நீட்டு, ஏன் என்கிட்ட வந்து கேட்குற என்று சொன்னார். கோலை நீட்டினான், சமுத்திரம் பிளந்தது. அவங்களெல்லாம் மறுகரைக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. திரும்பி பார்த்தா பார்வோனின் சேனை அவங்களும் சமுத்திரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. வேக வேகமாக போகிறாங்க. இவர்களெல்லாம் மறுகரை போய் சேர்ந்தாங்க. பார்வோனின் சேனை சமுத்திரத்தின் நடுவில் வந்துச்சு. கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுடைய ரதத்தின் சக்கரம்லாம் கழண்டு போக செய்தார். அவர்கள் மிக மிக வருத்தத்தோடு அவங்க ரதத்தை நடத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தினாங்க. எகிப்தியர் சொல்லி கொண்டார்கள், இஸ்ரவேலின் தேவன், அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு பட்சமாய் இருந்து அவர்கள் பட்சம் உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று சத்துருக்கள் சொல்லத்தக்க அளவுக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்காய் கிரியை செய்தார். விடிய விடிய பார்வோனின் சேனை ரொம்பவே அவஸ்தைப்பட்டாங்க. விடியற் காலையிலே கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் மறுகரை போய் சேர்ந்துட்டாங்க, அவன் கோலை நீட்டு, சமுத்திரத்தை சேர்த்து விடு. எல்லாம் சமுத்திர ஜலத்தில் பார்வோனின் சேனையிலே ஒருவர் கூட தப்பவில்லை. அத்தனை பேரும் அமிழ்ந்து போனார்கள். சத்துருக்களை முறியடித்தார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. அப்பதான் யாத்ராகமம் 15 முதல் வசனம் பாடல் பாடுறாங்க. வாசிங்க 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஜெயகம்பீரமானவர் தேவனுடைய ஜனங்களுக்குள், அவர்களுக்குள் மாத்திரம் அல்ல, அந்த ஜீவனுள்ள கல்லாகிய மூளைக்கல்லை சியோனிலே வைத்திருக்கிறாரே, அவரை விசுவாசிக்கிற அனைவருமே வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவருக்காய் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் அருமையானவர்களே, நாம் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தரை, அவருக்காய் காத்திருக்க வேண்டும், அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு அவர் ஜெயம் பெற்றவர், அவர் வெட்கப்பட்டு போகிறதில்லை. தேவன் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்பதை அறிவேன் என்பது அவருக்காக உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கமடைகிறது இல்லை. அவர் ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சகலவற்றையும் ஜெயித்தவர். அவர் வெட்கப்பட்டு போகல, அவருக்கு தோல்வி இல்லை. அவருடைய ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர்
15ஆம் அதிகாரம் 57வது வசனம். 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் அவருடைய ஜெயத்தை தான் நமக்கு தருகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவருடைய ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தோற்று போவதில்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எப்பொழுதும், எல்லா இடத்திலேயும், எப்போதும் கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். தோல்வி என்பது இல்லை, வெட்கப்பட்டு போகிறது இல்லை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், அவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வேத வாக்கியம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. நான் வேத வாக்கியத்தை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அவருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அவருடைய ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஆகவே அந்த கர்த்தரை விசுவாசிக்கணும். பேதுரு சொல்லுகிறார், அந்த மூலைக்கல் சியோனில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுகிறது இல்லை என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். அந்த மூலைக்கல் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு. அவரே அந்த மூலைக்கல் என்று எபேசியர் 2:20வது வசனத்தில் வாசித்தோம். அவர் தான் அந்த மூலைக்கல். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். வாழ்விலே நாம் தோற்று போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஜெயத்தை சுதந்திரிப்போம். விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிப்போம், அப்பப்போ சந்தேகம் வரும். ஆண்டவர் உண்மைதானா, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் தானா என்று சில வேளைகளை சாத்தானே சில சந்தேகத்தை நமக்கு உண்டு பண்ணிடுவான். தேவன் ஒருவர் உண்டு, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:6 பாருங்க. 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், அது முடியாத காரியம். தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் இருந்தே ஆக வேண்டும். கர்த்தரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டு, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். பலன் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லலை என்று சொன்னார். சும்மா தேடுங்க, ஆனால் ஒன்றும் கிடைக்காது என்று அவர் சொல்லலை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. ஆகவே விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் குறைவு. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு இருக்கிறோம். வேதம் தெரியும், ஆனாலும் போதிய விசுவாசம் இல்லை. இன்றைக்கு சந்தேகம், இந்த மாதிரி அவ்விசுவாசம், அற்ப விசுவாசம், இவைகள் நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடுது.
ஒரு மகனுக்காக ஒரு தகப்பன் கர்த்தரிடத்தில் போவான். ஆண்டவரே உதவி செய்யுங்க, அடிக்கடி என் மகனை தண்ணீரிலும் நெருப்பிலையும் சாத்தான் தள்ளி போடுறது, அவனை கொல்லுவதற்காக உங்களால் என்ற உதவி எங்களுக்கு செய்யுங்க என்று கெஞ்சுவான். அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட்டும். உன் மகன் சுகம் கிடைக்கிறது மாத்திரம் அல்ல, எல்லாமே கூட்டும் என்று சொல்லுகிறார். அவன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யுங்க என்று கெஞ்சுவான். விசுவாசம் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 9:23-24. மார்க்கு 9:23-24. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும். சுகம் மாத்திரம் அல்ல, எல்லாமே நடக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு அவிசுவாசம் இருந்தது. என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான். விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை, வெட்கம் அடைகிறதில்லை. இன்றைக்கு வேதத்தில் விசுவாச பட்டியல், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அது ஒரு விசுவாச பட்டியல். அதில் 32 - 34 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அதில் விசுவாசத்தினாலே எவ்வளோ பெரிய ஜெயத்தை ஒவ்வொருவரும் விசுவாசத்தால் அடைந்திருக்கிறாங்க. எபிரேயர் 11 32 - 34 வரைக்கும். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், முறியடித்தார்கள். இப்படி நிறைய காரியம். அந்த அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்திலே வெற்றி பெற்றவங்களுடைய பட்டியல். 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினால் இவ்வளோ பெரிய 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 காரியங்களை ஜெயமாய் பெற்றார்கள். ஆகவே தான் ஆவியானவர் சொல்லுகிறார் யோவானை கொண்டு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம தேவனால் பிறந்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தேவனால் பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும், அவங்களுக்கு ஜெயந்தான். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி யார் உலகத்தை ஜெயிப்பான் என்று எழுதுவார். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அவ்வளோ விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம ஜெயமடைய முடியாமல் நாம் தத்தளிக்கிறோம், தவிக்கிறோம். ஆகவே விசுவாசம் என்பது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு காரியம். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நாம் தோற்று போக மாட்டோம். தேவனுடைய ஜனத்துக்கு தேவன் ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய ஜெயத்தையே தந்திருக்கிறார். உலகத்தையே ஜெயிக்க முடியும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இவைகளையெல்லாம் மேற்கொள்ள முடியாதா? வெற்றி பெற முடியாதா? முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்படியே காத்திருக்கிறவர்களும் வெட்கப்படுகிறதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்பதை அந்நாளில் அறிந்து கொள்ளுவாய் என்று நம்ம வாசித்தோம். ஏசாயா 49:23 வாசித்தோம். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு நம்ம கொஞ்சம் காத்திருக்கும் போது காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஜெபிக்கிறார் பாருங்க தேவனுடைய தாசன். சங்கீதம் 25:3 வாசிங்க. 3
உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இது ஒரு ஜெபம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் தோற்று போகக்கூடாது, அவங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஜெபித்துவிட்டு தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். 5வது வசனம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். தேவதாசன் நாள் முழுவதும் கத்திருக்காய் காத்து கொண்டு இருக்கிறான். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போக மாட்டாங்க, தோற்று போக மாட்டாங்க. என கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுகிறது இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். அந்நாளில் அறிந்து கொள்ளுவாய். நாள் முழுவதும் நாள் முழுவதும் நான் கத்தருக்காய் காத்திருக்கிறேன் என்று தாசன் சொல்லுகிறான். அப்படிதான் மோசே. அங்கே அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது. நடக்கும்போது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 10 to 13 வரைக்கும் வாசிங்க. யுத்தம் நடைபெறுகிறது. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். போதும். நாள் முழுவதும் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறான். மோசே அமலேக்கியரை முறியடிக்க மட்டும் நாள் முழுவதும் காத்திருக்கிறான். கரங்களை உயர்த்தி காத்து கொண்டிருக்கிறான் முழு வெற்றியை அடைய. கையை கீழே போட்டா அவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு தோல்வி வருது. கைகளை உயர்த்தினால் சத்துருக்கள் தோல்வி அடைகிறாங்க, இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடைக்கிறது. கை அப்படியே அசந்து போகுது. அவனால் தூக்கிக்கிட்டே இருக்க முடியல, அவனால் காத்திருக்க முடியவில்லை. ஆகவே ஆரோனும் ஊரும் 2 பக்கம் கைகளை உயர்த்தி தாங்குறாங்க. அவன் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கான். நாள் முழுவதும் யுத்தம் முடியும் மட்டும், வெற்றி கிடைக்கும் மட்டும் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். கைகளை உயர்த்துதல் என்பது அது ஒரு அந்திபலி என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்துகிறது, கைகளை ஏறெடுக்கிறது. கைகளை ஏறெடுக்குதல் அது ஒரு அந்திபலி, ஜெபம். கைகளை ஏறெடுக்கிறது என்பது கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும், ஜெபம். ஜெபத்தோடு காத்திருப்பது, ஜெபத்திலே தரித்திருப்பது. மோசே நாள் முழுவதும் அவன் கைகளை உயர்த்தி தரித்திருக்கிறான், காத்திருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அமலேக்கியரை முற்றிலும் அவர்கள் சங்கரித்தார்கள் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். யோசுவா கீழே யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவங்க மலை மேலே உட்காந்து கைகளை உயர்த்தி கத்திரிடத்தில் ஜெயத்துக்காய் காத்திருக்கிறார்கள். நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சங்கீதம் 25:5 அங்கே தாசன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாள் முழுவதும் நான் உமக்காய் காத்திருக்கிறேன். கத்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டே போக மாட்டாங்க. நிச்சயமாக அவர்களுடைய வாழ்விலே ஜெயந்தாம். இதை நன்றாய் அறிந்திருந்தான் யோசுவாவும் கூட. ஆகவே தான் மோசேயுக்கு பின்பு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகிறான். இப்போ யோசுவா காலத்தில் ஆயி பட்டணத்தை முறியடிக்கணும்.
யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே அவன் கைகளிலே ஈட்டியை பிடித்து முற்றிலும் சங்காரம் முடிகிற வரைக்கும் அவன் ஈட்டியை விடவே இல்லை, கையை விடவே இல்லை. மோசேயுக்கு தாங்கிறதுக்கு 2 பேர் இருந்தாங்க. யோசுவாவுக்கு அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே கைகளை நீட்டிக்கொண்டே இருந்தானாம். யோசுவா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25, 26 பாருங்க. அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் 12000 பேர் விழுந்தார்கள். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் அளவும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவே இல்லை. சோர்ந்து போகாமல் ஜெபிங்க என்று இயேசு சொன்னார். நமக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணின உடனேயே சோர்வு வந்துடுது. போதும், கையை மடக்கவே இல்லை. மோசேக்கு 2 பேர் தாங்கினாங்க, யோசுவாவுக்கு யாருமே இல்லை. தன் கையை நீட்டி ஈட்டியை பிடித்து நீட்டிக்கொண்டே இருந்தான். நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, தோற்று போக மாட்டாங்க. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் கேட்டார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். 1 மணி நேரமாகிலும் குறைந்தபட்சம் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவருடைய பாதப்படியில் தரித்திருக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சொந்து போகாமல் ஜெபிங்க, ஊக்கத்தோடு ஜெபிங்க, கருத்தோடு ஜெபிங்க, விழித்து ஜெபிங்க என்றெல்லாம் எத்தனை வார்த்தைகள் ஜெபத்துக்கு இருக்குது. ஆகவே உலகத்தில் எவ்வளோ துன்பங்கள், பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கும் எந்த வேலையிலும் எதுவுமே நடக்கலாம். இயேசு சொன்னார், இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படவே மாட்டாங்க, காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. 3வது ஒரு காரியம் பார்த்தோம், நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது என்று வாசித்தோம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தவங்க, விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க, காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போகிறது இல்லை, அவரை நோக்கி பார்க்கிறவர்களும் வெட்கப்படுறதில்லை. ஆகவே விசுவாசத்தோடு நம்ம காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கணும், வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது, அவங்க வெட்கப்படலை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. முகம் பிரகாசிக்குது என்றால் வெற்றி என்ற அர்த்தம், ஜெயம். வெற்றி பெற்ற பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக பிரகாசமாக இருக்கும். தோற்று போனவங்களோட முகம் சோர்பா, முகம்லாம் அப்படியே வாடி போய் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசித்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். இன்றைக்கு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவர் இரட்சகர், வேறொருவர் இல்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையா? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். ஏசாயா 45:22 வசனத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது தோல்வி இல்லை, வெட்கப்பட்டு தலை குனியக்கூடிய நிலைமை நேரிடாது. பயப்படாதே, நீ வெட்கமடைவதில்லை, நானாதே நீ லட்சிய அடைவதில்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஆகவே நீ வெட்கமடைகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசபாத் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா, ஒரு நாளிலே அவனுக்கு எதிராக 3 பெரிய இராணுவம் படையெடுத்து வந்தது. அவனுக்கு என்ன பண்ணனே தெரில. கர்த்தரை நோக்கி பார்த்தான்.
ஜனங்கள் எல்லாருக்கும் சொன்னான், எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும், உபவாசத்தோடு வரணும், எல்லாரும் உபவாசத்தோடு வரணும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். எல்லாரும் உபவாசம் பண்ணணும். யூதேயா தேசம் முழுவதும் எல்லாரும் உபவாசம் பண்ணணும். எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து உபவாசிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். எல்லாரும் உபவாசித்து கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தரை நோக்கி என்ன சொன்னாங்க? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வந்திருக்கிற, படையெடுத்து வந்திருக்கிற சத்துருக்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு பலனில்லை. 3 பெரிய இராணுவம், நாங்கள் ஒரு இராணுவம், அவங்களை எதிர்த்து நிற்க பலனில்லை. ஏராளமான இந்த இராணுவத்துக்கு எதிராய் நாங்கள் நிற்பதற்கு எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இங்கே யோசபாத் சொல்றான், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான், என்ன செய்யனே தெரியாது. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். சில துன்பங்கள், ஏன்னா உபத்திரவங்கள், துன்பங்கள், பொல்லாங்கு நிறைந்த உலகமே பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன துன்பம், என்ன சோதனை வரும் என்றே சொல்ல முடியாது. போன வாரத்தில் பார்த்தீங்களா, நம்ம இந்திய தேசத்தில், வட இந்தியாவில் லண்டன் புறப்பட்ட ஃப்ளைட் அத்தனை பேரும் எவ்வளோ சந்தோஷமாக பிரயாணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நொடி பொழுதில் எல்லாமே கரிஞ்சு போயிட்டாங்க. ஒருவர் தப்பினார் என்று சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட துன்பம், எதிர்பாராத துன்பங்கள், விபத்துகள், ஆபத்துகள், மரண கட்டுகள், மரண கண்ணிகள் சூழ்ந்திருக்கிற உலகம். அதில் நம்ம வெற்றியோடு வாழ்வ முடிக்கணும், வெற்றி பெறணும். யோசபாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியல. கர்த்தர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா நிற்பீர்கள். நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடலை பாடிக்கிட்டு போகிறாங்க யுத்த களத்துக்கு. அங்கே போய் பார்த்தா இவர்களுக்கு எதிராய் வந்த மோவாபியர், அமோனியர், சேயீர் மலை தேசத்தார் 3 கூட்டமும் மடிந்து கிடக்கிறாங்க. ஐக்கியமாக வந்தாங்க யோசபாத்தை எதிர்க்க. யுத்த களத்தில் அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஆவி புகுந்ததுன்னு தெரியல. ஒருவரை ஒருவர் பகைத்து, ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக எழும்பி அவங்களுக்குள்ளேயே எல்லாம் வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. யோசபாத் யுத்தமே செய்யல. கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டு போனார்கள். நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவங்க வெட்கமடைகிறது இல்லை. அவர்கள் வாழ்விலே வெற்றி, ஜெயம். ஆம் அருமையானவர்களே, கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாம் விசுவாச ஜபந்தான். கர்த்தரை நோக்கி பார்க்கிறது ஜபம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று பக்தர் சொன்னான்.
வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்றான். வந்தது. நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போகிறதில்லை. உலகத்தில் நமக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்திலுமே நம்ம வெற்றி பெற முடியும். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்படக்கூடிய ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஏதோ உலகத்தில் நாம் ஜெயம் பெறுகிறோம், உலக பிரகாரமான எவ்வளவோ காரியங்களில் வெட்கப்பட்டு போகாதபடி நம்ம வெற்றி பெறுகிறோம், மகிழ்ச்சி தான். ஆகிலும் கடைசியாக ஒரு காரியம் உண்டு. அவர் வெளிப்படும் நாளிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருக்கு முன்பாய் நிற்க நம்ம தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் நிற்க அவரில் நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், ரட்சிப்பிலே நிலைத்திருங்கள், சத்தியத்திலே நிலைத்திருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிலைத்திருங்க. அப்பதான் அவர் வெளிப்படும் நாளில் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யாரெல்லாம் வெட்கப்பட்டு போகிறாங்களோ அவங்களாம் கீழே தான் போவாங்க. வெட்கப்பட்டு போகாதவர்கள், வெற்றி பெற்றவர்கள், அவங்களாம் மேலே போவாங்க. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே, அவர் வெளிப்படும் நாளிலே நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்கப் போகிறோம். அந்த நாளில் தோற்று போகக்கூடாது, நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. தைரியமாக அவரை எதிர்கொண்டு நம்ம சந்திக்க போகிறோம். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நிலைத்திருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிலைத்திருங்கள். அவருடைய சத்தியத்திலே, சபையிலே, ரட்சிப்பிலே, கர்த்தர் நமக்கு தந்த விசுவாசத்திலே நாம் நிலைச்சிருக்கணும், உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தர் உண்மையுள்ளவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட உம்முடைய வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு உணர்த்தினீங்க, நாங்களும் கற்றுக்கொண்டோம். விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வழுவி போகாதபடி, நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று பார்த்தோம் அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஆண்டவரே தைரியம் கொடுக்கிறீரப்பா. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு தைரியம் கொடுக்கிறீர். காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒரு தைரியத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் பார்த்தோம் அப்பா, அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்த்தோம் அப்பா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் இன்று ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. விசுவாசத்தோடு உமக்கு காத்திருந்து உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை தைரியப்படுத்துகிறீர், எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒரு நாளிலே நீர் வெளிப்படும் போது ஆண்டவரே உம்மை நாங்கள் சந்தோஷமாக எதிர்கொள்ள, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு
ஆண்டவரே ஒரு நிலைத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்மிலே நாங்கள் நிலைத்திருந்து ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து உமக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தந்து அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமென்று ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அனுதினமும் எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.